அனைவருக்கும் வணக்கங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் எவ்வளோ சம்பாரிச்சிட்டு போங்க, ஏதோ பண்ணிட்டு போங்க. இந்த ஏழை மக்களை, ஏழை பிள்ளைங்கள, இந்த பிள்ளைங்களெல்லாம் நீங்கள் தயவு செஞ்சு கையை வைக்காதீங்க. நான் என்ன தான் கேள்வி கேட்பேன்னு எனக்கு தெரியாது. சரிங்களா? நான் என்ன சொல்ல வரேன்னா, நான் பேசுனா காடு கொள்ளாது. சரிங்களா? நீங்கள் என்னவோ பண்ணிட்டு போங்களா, எதவோ சுருட்டுங்க, என்னவோ பண்ணுங்க. இல்லை நாட்டையே ஆளுங்க, இருக்கிறத நாட்டையே பிடுங்கி வச்சு உள்ளேயே நீங்கள் ஆளுங்க, எங்களுக்கு அதை பற்றி கவலை இல்லை. சரிங்களா? அந்த ஏழை மக்கள் உங்களை என்ன பண்ணுச்சு? அது அந்த பிள்ளை அந்த 7 வயசு அந்த பிள்ளைக்கு யாரும் கெடுக்கல, 8 வயசில் கெடுக்கல, 9 வயசில் கெடுக்கல, 10 வயசு அந்த பிள்ளைக்கு சாவு. அவர் ஆட்சியில் உட்காந்து 16 நாளாக தான் நீயோட ஒரு மனுஷனை எவ்வளோ வேதனை பண்ணலாம், எவ்வளோ கோலம் பண்ணலாம். நீங்கள் நினச்சி பாருங்கள். நீங்கள் பண்ணல, நீங்கள் இருக்கிற பிரச்சனையில் இந்த ஏழை மக்கள் தெரியுமா? ஏழை மக்கள் அவங்க உயிரை வாங்குறீங்க, சாவத்தை வாங்குறீங்க தெரியுமா? ரத்தத்தை உறிஞ்சி குடிக்கிறீங்க, ரத்த வெறி பிடிச்சி போய் அலையிறீங்க. அதுக்கு பேர் என்ன? பணம் பணம் பணம். ஆட்சி மாறிடுச்சு, எங்களை நம்ம நோண்டிடுவாங்களோ, நம்ம உண்மை வெளியே வந்துடுமோ அப்படின்னு நீங்கள் நினச்சி இந்த ஏழை மக்களை இந்த எலெக்ஷனில் 41 உயிரை கொன்னீங்களே, யார் கொன்னது? எங்களுக்கு ஒன்றும் தெரியாது. மனசாட்சி இல்லை. இப்போ ஒன்று ஒன்றா நடந்துக்கிட்டு இருக்கே, இது யாரை வச்சு இதை செய்கிறீங்க? அப்படியே ரத்தம்லாம் கொதிக்குது. கேட்கறதே காது. இப்போ கூட ஒரு பிரச்சனை. எதைப்பா நினைக்கிறது, எதை நினைக்கிறது? ஏன் இப்படி நடக்குது சொல்லுங்க? ஒரே ஒரு தண்டனை. அவன் தலையை வெட்டில் அங்கே போய் விழணும், ரத்தம் பூத்துன்னு அடிக்கணும். அப்போ தான் அவன் பெண்கள் மேலே கையை வைக்க மாட்டானுவ. ஏன் அந்த தண்டனை கொடுக்க மாட்டேங்கிறீங்க? இந்த 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 பிள்ளைங்களும் அப்படி தான். யாரை சொல்கிறது? யாருமே சரியில்லை. நீங்கள் நாடே ஆட்சி மாறணுன்னு அந்த ஆட்சியில் தான் 16 நாளில் அவர் அந்த 6 மாதத்துக்குள்ளே கீழே இறங்கணும்னு அது ஒரு சதி. நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒன்றே ஒன்று, உங்கள் சதி விதிலாம் இங்கே வேலை இல்லை. விஜய் அண்ணாவை உங்களால் இறக்கவும் முடியாது, இனிமேல் உங்களால் அசைக்கவும் முடியாது. சரிங்களா? நாங்களும் கஷ்டப்பட்டு தான் மேலே ஏறி உட்கார வச்சோம். அவ்வளோ ஈஸியாக அவரை நீங்கள் இறக்கிட முடியாது. சரிங்களா? ஆனால் உங்கள் ரத்த வெறிக்காட்டி மற்ற ஏழைங்களை நீங்கள் கையை வச்சுக்கிட்டே இருக்கிறீங்க. உங்கள் தலை சீக்கிரம் கீழே விழ போகுது. சரிங்களா? இதுதான் நடக்க போகுது. கேட்டால் பணம் 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 பண வெறி பிடிச்சி எதுக்கு அலையிறீங்க? பணம் பணம் பணம்னு. ரத்தம், மனசு ரத்தத்தையா குடிப்பீங்க? சத்தியம் மனசு வலிக்குது. அவ்வளோ தமிழ்நாட்டில் அப்படி சின்ன பிள்ளைகள் என்னெல்லாம் தெரியும்? 2 வயசு குழந்த, 7 வயசு குழந்த, 5 வயசு குழந்த, 4 வயசு குழந்த, 9 வயசு குழந்த, இந்த பிள்ளை 10 வயசு குழந்த. இதே ஓம் பிள்ளை உன் குடும்பத்தில் செய், ஏன் அடுத்த குடும்பத்தில் செய்கிற? ஒருத்தர் செஞ்சால் தூக்கு தண்டனை, 2 பேர் செஞ்சால் ஆயுள் தண்டனை. நம்ம எப்படியாவது வெளியே வந்துடலாம் அப்படிங்கிற நினப்பு தானே. யார் பணம் கொடுத்தாலும் செஞ்சுருப்பாங்க, பிரச்சனை இல்லை. கொஞ்சம் சிந்திச்சு பார்க்குறீங்களா? தப்பு செஞ்சுட்டு கொன்னுட்டு இந்த வேலைலாம் செய்கிறீங்க. கஞ்சா, நீங்களாம் என்ன கெதியராக போகிறீங்க? இந்த கஞ்சா அடிக்கிற பயலோலாம், மயிரண்டி பயலோலாம் என்ன கெதியராக போகிறீங்க சொல்லுங்கடா. நீங்களே விளங்க மாட்டீங்கடா. நீங்கள் சாகும்போது பச்சை தண்ணியோட உங்கள் வாயில் விழாதுங்கடா. நீங்களாம் பாருங்கடா என்ன கெதியாக போகிறீங்கன்னு. கூடிய சீக்கிரம் உங்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறேன்டா.